பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போயம் வந்து த போயம் ஆஃப் அட்வென்ச்சர் ஆர் த ஏஜ் ஆஃப் சிவால்ரி. இது சிலபஸில் வந்து ஏஜ் ஆஃப் சிவால்ரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல் இருக்கும். த போயம் ஆஃப் அட்வென்ச்சரும் ஜார்ஜ் கிராக்கோஸ் எழுதுந்தான். இதுவும் ஏஜ் ஆஃப் சிவால்ரியும் ஒரு சிங்கிள் போயம் தான். 8 ஸ்டான்சாஸ் வந்துட்டு இருக்கும் இன் டோட்டல். ஸோ இதை வந்து பாதியாக வந்து அந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டான்சாஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருப்பாங்க நியூ புக்கில். நம்ம ஹோலாக படிக்கிறது நம்மளோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ த போயம் ஆஃப் அட்வென்ச்சர் இது உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கணுன்னா 2020 எடிசன் வந்துட்டு உங்களுக்கு நெட்டில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ போயமை பார்க்கலாம். Deep inside the mountain, the adventures hide themselves. They are of all forms and shapes. They all have an excellent ending, because those that live their lives in adventure see the world in an extraordinary special way. ஸோ இந்த வேர்ட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே வந்து இதனோட மீனிங் வந்து புரியும். ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, த அட்வென்ச்சர்ஸ் வந்துட்டு தே ஹைட் தெம்செல்ஃப் டீப் இன்சைட் த மவுண்டெயின்ஸ். ஸோ அட்வென்ச்சர்ஸ் வந்துட்டு எல்லா ஃபார்ம்ஸ் அண்ட் ஷேப்ஸில் வந்து இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து அட்வென்ச்சராக அவங்க லைஃப்பை வந்து லிவ் பண்ணுறாங்களோ தே ஆல்வேஸ் see the world in a different way அப்படின்னு சொல்கிறாங்க. To attract the adventures into the patterns of habit, you only need to close your eyes and ask them to embrace you. Embrace you-na ஒன்றும் இல்லை, hold tightly or hold closely அப்படின்னு சொல்கிறாங்க. You can also imagine that you're transparent and feel the wind stream through you instead of going against you. So wind or breeze வந்துட்டு we are not against it. wind, we are transparent to the wind அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. or imagine there are tiny little wings on your back and every time you take a new step you bounce a bit. so every time நம்ம வந்து we take a new step towards the adventurous life, we always bounce a bit with joy அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டான்சாஸு. இப்போ நம்ம ஏஜ் ஆஃப் சிவால்ரி போயம் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் டேர்ம் 2ல் இருக்கிற ஏஜ் ஆஃப் சிவால்ரி போயம். ஏஜ் ஆஃப் சிவால்ரினா ஒன்றும் இல்லை, அது வந்து மிடிவல் பீரியட் இன் யூரோப்பியன் ஹிஸ்ட்ரி வந்து சொல்லுவாங்க. இவங்க வந்து நோபல் கிங்ஸுக்கு கீழே நைட்ஸுன்னு ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க. அதாவது இவங்கெல்லாம் மாவீரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தே ஆர் நோன் ஃபார் தேர் கரேஜ், லாயல்ட்டி, ஹானர், கர்டசி. ஸோ இவங்கெல்லாம் ஃபியூடல் லார்ட்ஸ்க்கு கீழே வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஏஜில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த போயமில். வாங்க பார்க்கலாம். பேக் இன் த டேஸ் ஆஃப் ஓல்ட் வென் நைட்ஸ் வேர் போல்ட், who with a sword or lance in armor sought romance. லான்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு ஸ்பியர் மாதிரி ஒரு கருவியை தான் வந்துட்டு லான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. It was the age of chivalry long ago in man's history, when to fight for a righteous cause one did gain considerable applause. அதாவது ஒரு ரைட்டியஸ் காஸ், ஒரு கரெக்டான ஒரு காஸ்க்கு வந்துட்டு அவங்க ஃபைட் பண்ணுறது வந்து அவங்களுக்கு நிறைய பேரும் புகழும் தந்தது அந்த காலத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் மெயின்லி ஃபார் ஷோ, லவ் அண்ட் க்ளோரி. தே டீம்ட் தெம்செல்ஃப் பீயிங் வர்த்தி to capture the heart of some fair maiden, which was the most desired prize laden. ஸோ இந்த போர்கள் பண்ணுறது இல்லை சண்டை போடுறது இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு கிங்குக்கு தன்னோட ஃபெய்த்தை காமிக்கிறதுக்கு, அவங்க நாட்டுக்காக, மக்களுக்காக, ஒரு லவ்க்காக, ஒரு பெருமைக்காக வந்துட்டு அவங்க பண்ணாங்க. ஸோ அவங்களோட கிரேட்டஸ்ட் கிஃப்டாக அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ அந்த மாதிரி மாவீரர்கள் இப்போ ஒரு நாட்டை வந்து காப்பாற்றுறாங்க அப்படின்னு வைங்களேன், அவங்களோட கிரேட்டஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு அந்த பிரின்சஸை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறது. ஸோ அவங்களோட மோஸ்ட் டிசையர்ட் ப்ரைஸ் வந்துட்டு டு மேரி ஃபேர் மெய்டன், அதுதான். they would strike heavy blows on all of their opponents and foes. Foes-na enemy. In a one-to-one combat, defying death, as crowds watched with abated breath.
ஸோ இவங்க வந்து அந்த ஸ்ட்ரைக் ஹெவி ப்ளூஸ்னால் அந்த சண்டையை தான் வந்துட்டு குறிப்பிடுறாங்க. அவங்க எனிமீஸ் கூட அவங்க சண்டை போடுறத பற்றி சொல்கிறாங்க. இன் 1-to-1 காம்பேட் டிஃபையிங் டெத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க சண்டை போடுறது வந்து அந்த க்ரௌட்ஸ் வந்துட்டு தே வாட்ச் வித் அபேட்டட் பிரெத். அபேட்டட் பிரெத்னா ஒரு மாதிரி ஒரு வலுவிழந்த ஒரு வீக்கண்ட் பிரெத் அப்படின்னு சொல்லலாம். எஸ், இட் வாஸ் ஃபார் பேக் இன் தோஸ் டேஸ் ஆஃப் யோர் தட் கரேஜ் அண்ட் ஸ்ட்ரென்த் கேம் டு த ஃபோர் வேர் தெர் வாஸ் திஸ் லைஃப் அண்ட் டெத் ஸ்ட்ரகிள் சச் இஷ்யூஸ் அட் ஹேண்ட் த நைட்ஸ் வுட் ஜகிள். ஸோ அந்த காலத்தில் டேஸ் ஆஃப் யோர்னா ஓல்டன் டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் கரேஜ் அண்ட் ஸ்ட்ரென்த் வந்து ஒரு லைஃப் அண்ட் டெத் ஸ்ட்ரகிளுக்கு தான் வந்துட்டு அவங்களோட மொத்த கரேஜ் அண்ட் ஸ்ட்ரென்த்தை வந்து காமிப்பாங்க. ஸோ நைட்ஸ் வந்துட்டு எப்பயுமே வந்து அவங்க அதை பற்றி சொல்லணுன்னாலே அவங்களோட வீரத்தை பற்றி சொல்லலாம், அவங்களோட லாயல்ட்டியை வந்து பற்றி சொல்லலாம். அண்ட் இன் ஃபைட்டிங் ஃபார் தர் கண்ட்ரி, ஃபெய்த் அண்ட் கிங். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, தே ஃபைட் ஃபார் தர் கண்ட்ரி, அவங்க கிங்குக்காக சண்டை போடுவாங்க. Noble impressions on people's mind would ring that even through the ages are held in high esteem. Those knights in shining armor do now all seem. There are many legends based on their heroic exploits, a legacy of tales which have been told with much adroit. Adroitனா வந்துட்டு ஒரு ஸ்கில்ஃபுல் வேல வந்துட்டு அந்த நோபல்ஸ் பற்றின அந்த நைட்ஸ் பற்றின ஸ்டோரிஸ் வந்துட்டு சொல்கிறது. அவங்களோட ஹீரோயிக் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ்னால் ஹீரோயிக் அட்வென்ச்சர் பற்றி சொல்கிறது. அவங்களோட விஸ்டம் வந்து என்ன, அவங்களோட கிளவர்னஸ் வந்து என்ன அப்படின்றது வந்துட்டு சொல்கிறது. Highlighting aspects of human wisdom related to virtue and vice. Virtueனா moral, வைஸ்னா வந்துட்டு எங்கே மாரல் ஃபெயில் ஆகுதோ அதுதான் வந்துட்டு வைஸ். ஸோ வேர்ச்சுவும் வைஸும் ஆப்போசிட் டேர்ம்ஸு. அந்த லெசன்ஸ் டு பி லேர்ன்ட் ஆர் தோஸ் ஆஃப் குட்னஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ். ஸோ இந்த நைட்ஸ் ஓட வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோன்னா அவங்களோட சாக்ரிஃபைஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் அவங்க ஒரு ரைட்டியஸ் காஸ்க்காக வந்துட்டு எப்படி சண்டை போடுறாங்க, ஒரு செல்ஃப்லெஸ் சர்வீஸ் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஹிஸ்ட்ரி யூஸ்வலி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் டைம் அண்ட் அகெயின் ஆஸ் இட் ஆஃபன் ஹேப்பன்ஸ் அ சிச்சுவேஷன் comes when we are asked to do something for a just cause and acting with chivalry we shouldn't pass. ஸோ ஹிஸ்ட்ரி வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும், இட் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். ஸோ நைட்ஸ் இருந்த காலத்தில் தான் வந்து ஒரு காஸ்க்காக ஒரு கிங்குக்காகையோ இல்லை ஒரு நாட்டுக்காகையோ சண்டை போடணுன்ற அவசியம் இல்லை. ஏதோ ஒரு மாரலி ரைட் விஷயம், ஒரு ரைட்டியஸ் காஸ்க்காக நம்ம போராட்டம் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒரு விஷயம் வந்து கரெக்டான விஷயம் வந்துட்டு சரியாக நடக்கலை, ஏதோ ஒன்று அது ஹிண்ட்ரன்ஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா வி ஷுட் ஃபைட் ஃபார் த ரைட் திங். ஸோ அதை தான் சொல்கிறாங்க, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அகெயின். ஸோ அந்த காலத்தில் தான் இப்படி சண்டை போடணும், இப்படி வாழேந்தணும், கண்ட்ரிக்காக ஃபைட் பண்ணணும், கிங்குக்காக ஃபைட் பண்ணணும்னு இல்லை. பட் ஒரு ரைட்டியஸ் காஸ் இருந்ததுன்னா நம்மளோட உரிமைக்காக நம்ம போராடணும், பிறரோட நல்லதுக்காக, பிறருக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுக்காக நம்ம போராடணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வி ஷுட் ஸ்டாண்ட் அப் ஃபார் த ரைட் காஸ் அண்ட் வித் கரேஜ் அண்ட் ரைட்டியஸ்னஸ். இதுதான் ஜார்ஜ் க்ரோக்கோ சொல்ல வர்றது. இப்போது இந்த போயமில் இருக்கிற பொய்டிக் டிவைசஸை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைனே பார்த்தீங்கன்னா, டீப் இன்சைட் த மவுண்டைன் த அட்வென்ச்சர்ஸ் ஹைட் தெம்செல்வ்ஸ். அட்வென்ச்சர்ஸ் ஹைட் தெம்செல்வ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்வென்ச்சர் வந்துட்டு அது ஒரு இன்அனிமேட் ஆப்ஜெக்ட், அது ஒரு கான்செப்ட், அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து ஹியூமன் நேச்சரை வந்து சொல்கிறதுனால இது வந்து பர்சானிஃபிகேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, தே ஆர் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் அண்ட் ஷேப்ஸ். இது இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு நம்ம மெட்டாஃபர்னு சொல்லலாம். எப்படின்னா, அட்வென்ச்சர்ஸ் வந்துட்டு ஆர் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் அண்ட் ஷேப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இதை வந்து இமேஜரியாகவும் சொல்லலாம்.
ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் அண்ட் ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லும் போது எப்படி அட்வென்ச்சர் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் அண்ட் ஷேப்ஸ் நம்ம வந்து இமேஜின் பண்ண தோணும். ஸோ அது இமேஜரியாகவும் சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இதை ஹைப்பர்போலாவும் சொல்லலாம். எப்படின்னா அட்வென்ச்சர் வந்து எல்லா ஃபார்ம்ஸ்லேயும் இருக்கும், எல்லா ஷேப்ஸ்லேயும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு ஒரு ஓவர் எக்ஸாக்ரேஷன். ஸோ இதை ஹைப்பர்போலாவும் சொல்லலாம். ஸோ இந்த லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது மெட்டாஃபராகவும் சொல்லலாம், இல்லை இமேஜரியாகவும் சொல்லலாம், இல்லை ஹைப்பர்போலாவும் சொல்லலாம். மோஸ்ட்லி இந்த லைன் வந்ததுன்னா நீங்கள் வந்து மெட்டாஃபர் எழுதுங்க, கரெக்டாக இருக்கும். அது இல்லை, அந்த ஆப்ஷன் இல்லைன்னா இமேஜரி ஆர் ஹைப்பர்போல் ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தே அப்படின்னு சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் ஒரு வேர்ட் வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ இது வந்துட்டு ஆனஃபோரா. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூ கேன் ஆல்சோ இமேஜின் தட் யூ ஆர் டிரான்ஸ்பரண்ட். இது வந்து படித்த உடனே தெரியுது இது இமேஜரி. நம்ம இமேஜின் பண்ணிக்கணுமா, லைக் வி ஆர் டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஃபீல் த விண்ட் ஸ்ட்ரீம் த்ரூ யூ. இது வந்து இமேஜரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஆர் இமேஜின் தெர் ஆர் டைனி லிட்டில் விங்ஸ் ஆன் யுவர் பேக். ஸோ இமேஜின் அப்படின்னும் போது நம்ம இமேஜரியாகவும் சொல்லலாம். ஆனால் நல்ல டீப்பாக பார்த்தோன்னா there are tiny little wings on your back அப்படின்றது வந்து மெட்டஃபர். ஏன்னா tiny little wings அப்படின்றது it represents your inner potential. அதாவது you can go to boundless limits to your imagination and creativity அப்படின்றது தான் இது உணர்த்துது. ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு மெட்டஃபர். ஸோ இதை இமேஜராகவும் சொல்லலாம், இல்லை மெட்டஃபராகவும் நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். Maybe life itself one big adventure. Life is a big adventure அப்படின்னு சொல்கிறது வந்து மெட்டஃபர். If only you have the correct shades on. ஸோ இது வந்து சிம்பாலிசம் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா இது சிம்பாலிசம் அப்படின்னா வந்துட்டு இட் ஹேஸ் அ டீப்பர் மீனிங் தேன் த லிட்ரல் வேர்ட் விச் இஸ் ரெப்ரசன்டட். ஸோ இது வந்து இஃப் ஒன்லி யூ ஹாவ் த கரெக்ட் ஷேட்ஸ் ஆன்னா, கரெக்ட் ஷேட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கிறது சொல்லலை. அவங்க வந்து கரெக்ட் ஷேட்ஸ்னால் இங்கே வந்து ஒரு ரைட் மைண்ட் செட்டை வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த லைன் வந்து சிம்பாலிசம். ஸோ லைஃப் இட் செல்ஃப் இஸ் ஒன் பிக் அட்வென்ச்சர். லைஃப் இஸ் லைக் அ பிக் அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லாமல் லைஃபே ஒரு அட்வென்ச்சர் தான் அப்படின்னு டைரெக்டாக வந்து சொல்கிறது வந்து மெட்டஃபர். இஃப் ஒன்லி யூ ஹாவ் த கரெக்ட் ஷேட்ஸ் ஆன். அதாவது கரெக்ட் ஷேட்ஸ் அப்படின்றது வந்துட்டு இங்கே அதனோட டைரக்ட் மீனிங் இல்லை, அதுக்கு ஒரு டீப்பர் மீனிங் வந்துட்டு இருக்குது. அதாவது ஒரு ரைட் மைண்ட் செட்டை வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த லைன் வந்துட்டு சிம்பாலிசம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இட் வாஸ் த ஏஜ் ஆஃப் சிவால்ரி. ஸோ ஏஜ் ஆஃப் சிவால்ரி அப்படின்னா இந்த நைட்ஸ் வாழ்ந்த ஏஜ், அதாவது அந்த மிடிவல் பீரியடை வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க இல்லையா. இதை வந்து அல்யூஷன் அப்படின்ற ஒரு பொயட்டிக் டிவைஸை வந்து சொல்லுவாங்க. அல்யூஷன்னா ஒரு டைரக்ட் ரெஃபரன்ஸ் டு த ஹிஸ்டாரிக்கல் பீரியட் இருக்குது இல்லையா. ஸோ ஹிஸ்டாரிக்கல் பீரியட் வென் த நைட்ஸ் லிவ்டு. ஸோ அங்கே வந்து வேறு கரேஜ், ஸ்ட்ரென்த் அண்ட் ஹானர் இஸ் க்ளோரிஃபைட். ஸோ அந்த பீரியடை வந்துட்டு டைரக்ட் ரெஃபரன்ஸ் பண்ணுறதுனால இது வந்து அல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மெய்டன், லேடன், டெத்து, பிரெத்து, யோரு, ஃபோரு, ஸ்ட்ரகிளு, ஜகிள், இதெல்லாம் வந்து ரைமிங் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டிங், ஃபார், ஃபெய்த், இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வேர்ட் வந்து கான்சனன்ட் வேர்டு வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ இது வந்து கான்சனன்ட் வேர்ட் ரிப்பீட் ஆகிறது வந்து அலிட்ரேஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து
highlighting aspects of human wisdom related to virtue and vice. ஸோ வேர்ச்சுன்றது ஒரு மாரல் வேல்யூஸ், வைஸ்ன்றது வந்துட்டு எங்கே வந்து மாரல் வேல்யூஸ் ஃபெயில் ஆகுதோ அதுதான் வந்து வைஸ் அப்படின்றது சொல்லுவாங்க. ரெண்டுமே அப்போசிங் வேர்ட்ஸு. ஸோ இது வந்து ஆன்டிதீசிஸ். ஸோ ஆண்டுன்ற வார்த்தை வந்துட்டு நடுவில் வர்றதுனால இது வந்து ஆன்டிதீசிஸ். அப்போசிங் வேர்ட்ஸ் வந்து ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறது ஆன்டிதீசிஸ். ஸோ இந்த போயம் பற்றி அவ்வளோதான். நான் ஏற்கனவே பொயட்டிக் டிவைசஸ்லாம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதில் எதுனா டவுட்ஸ் இருந்ததுன்னா இதை பார்த்துக்கலாம். இன்னொரு போயமில் பார்க்கலாம். தேங்க்யூ.